ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மூஞ்சி பார்த்தா கூட பயமாக இருக்கிற மாதிரியே தெரில. எனக்கு மட்டும்தான் பயமாகுது. ஏன்னா உங்களெல்லாம் ஃபஸ்ட்டே போட்டு முடிச்சிட்டாரு, எனக்கு கடைசியில் போட்டார். அது நல்ல சர்ச்சுக்கே நான் வரலையே, எனக்கு பார்த்தா பயமாக இருக்கும். யூடியூப்பில் பார்த்தா கூட பயமாக தான் இருக்குது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. இந்த வாய்ப்பினை கொடுத்த தேவனுக்கும் ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். தகுதியில்லாத என்னை தகுதிப்படுத்தின தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். என்னோடய தலைப்பு என்னன்னா மூங்கில் மரம். எல்லோரும் அடிப்படை இதில் என்ன போயிருக்குன்னா சிலுவை மரமும் மனித வாழ்வும் போயிருக்கு. எனக்கு அதில் கொடுத்துக்குது என்னன்னா மூங்கில் மரம். நானே பயத்தில் நின்று இருக்கிறேன். எப்படா வரும், எப்போ வருவீரோன்னு நின்றுங்கிறேன். இதில் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க போய்டு இடியாப்போன்ற மாதிரியா மூங்கில் அப்படின்ட்டு போகிறது. நானே இங்கே பயத்தில் இருக்கிறேன், நீ வேறு மூங்கில்னு நான் பற்றின்னு இருக்கிறேன் அப்படின்றது. சொல்கிறப்பில் எங்கன்னா போனால் மூங்கில் மரக்குதா, இதுக்கு எதுக்கு வைக்கிறாங்க, அதுக்கு எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னு நான் யோசித்து போயின்னுக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. சரி, மூங்கில் மரம் வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க யாருக்குன்னா தெரியுமா? நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துவாங்க. செத்ததுக்கு அப்புறமா ஏணி கட்டுறதுக்கு, அப்புறம் காது குத்துறதுக்கு, பாடை கட்டுறதுக்கா, அதுக்கும் ஏணி தான். வாழ்கிற நல்லத்துக்கும் ஏணி தான், சாவுக்கும் மூங்கில் மரம் தான், எல்லாத்துக்குமே மூங்கில் தான். அடுத்தது அடிக்கிறதுக்கா, ரோஷத்து நிறையா வாங்கியிருக்கான் போலகுது. அடுத்தது சேருக்கு, கூடைக்கல்லாமா. சரி, இன்னும் ஒன்று நான் எதிர்பார்க்குறேன், அது என் ஐட்டமு மியூசிக்கு. நான் எதிர்பார்க்குறது வரலையே. கரெக்டாக சொல்கிறேம்மா, சொல்லுமா. சாப்பிட்றதுக்கு தான். எதில்? மூங்கில் பிரியாணி. எத்தனை பேர் மூங்கில் பிரியாணிலாம் சாப்பிட்ருக்கீங்க? நல்லா இருக்குது. அது எனக்கு தெரியாது. ஆனால் அது மூங்கிலெல்லாம் வச்சு அதெல்லாம் செஞ்சுருப்பாங்க. நம்ம ஒரு நல்ல விஷயத்துக்கும் பந்த காலுக்கெல்லாம் வைக்கிறதுக்கும் நம்ம மூங்கில் மரம் தேவைப்படுது. நம்ம உயிர் இல்லாதப்போ, நம்ம செத்தப்போ எதுக்கு தேவைப்படுதுன்னா மூங்கில் மரம் தேவைப்படுது. எதுக்குன்னா இந்த சைடு, இந்த ரெண்டு சைடு தூக்கி போட்டுன்னு போகிறதுக்கு. ஆமென். இதில் மூங்கில் மரத்தை பற்றி நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா, சரி, நம்மெல்லாம் மூங்கில் மரமாக இருக்கலாமா இருக்கக்கூடாதா? கேட்கல. இருக்கலாமா? இருக்கலான்றவங்களாம் எத்தனை பேர்? வானான்றவங்களாம் எத்தனை பேர்? ரெண்டுமே இல்லாதவங்களாம் எத்தனை பேர்? மூங்கில் மரம். அதுக்கப்புறம் நான் அதை டீட்டெயில்ஸ் சொல்லிட்ட பேருக்கு நானும் மூங்கில் மரம்னு சொன்னால் நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, தூங்குறவங்களா ஒரு நல்ல சொல்லலாமா? வெரி குட். இதில் மூங்கில் மரத்தோட நன்மைகளை மட்டும் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அப்புறம் பைப்பில் இருக்கிறது இதுக்கு ரிலேட்டடாகவும் நான் சொல்லிடுறேன். மூங்கில் மரம் அரிசி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? பின்னாடி ஒருத்தர். நம்மளுக்கெல்லாம் சாப்பிட்ற அரிசி என்ன அரிசின்னு தெரியாது. இல்லை மூங்கில் மரம் அரிசி நம்ம எங்கேருந்து போகிறது? மூங்கில் மரத்தில் அரிசி இருக்குது தெரியுமா? அந்த அரிசியில் வந்து என்னென்ன நன்மைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு சயின்ஸை நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பைபிள் ரிலேட்டடாக பார்த்துடலாம். மூட்டு வலி, நாட்டு மருந்து வந்துச்சுன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் தான் வருது, யூடியூப்பில் போட்டால் நான் என்ன பண்ணுறது? மூட்டு வலி, மூட்டு நீர், இடுப்பு வலி, கழுத்து வலி, உடல் பலவீனம், இதெல்லாமே சரி செய்யுமா மூங்கில் அரிசி. இது இல்லாமல் விட்டமின் B, C அதில் இருக்கான். அது மட்டும் இல்லாமல் உடல் ரத்த அழுத்தம்லாம் சமநிலை ஆக்கும். இதய ஆரோக்கியமாக இருக்கும். கால்சியம் நிறைந்தது. எலும்புகள் ஆரோக்கியம். அந்த அரிசியில் கொழுப்பு இல்லைன்னு இது ஹாஸ்பிட்டலில் இருக்குது. இது விட்டமின் கால்சியம்லாம் இருந்துலாம் சொல்லாதீங்க, இதுதான் வருது. அந்த மூங்கில் அரிசியில் மட்டும் அது அந்த இது இருக்குது பார்த்திங்களா, அந்த வேர், அந்த ஸ்டார்டிங்லேருந்து அது அவ்வளோ நன்மை உள்ளதான். அந்த வேர்லேருந்து அந்த மர வரையுமே மொத்தம் மருத்துவ குணம் உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் நம்ம வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட எசேக்கியேல் எல்லாம் எடுத்துக்கலாமா? எசேக்கியேல் 31:1-3 வரையும்.
எப்படியா அடியில் இருந்து மேலே வரையும் உயர்ந்து இருக்கிறதான் என்னதுன்னா மூங்கில் மரம். அந்த வேர் எல்லாமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா, அது வந்து அவ்வளோ சமநிலைப்படுத்துமா. மூங்கில் மரம் வந்து அது வச்சா உடனே வளருமா வளராதா? வளருமா? லேட் ஆகுமா? சரி, எவ்வளோ எவ்வளோ டைம் எடுத்துக்கும் ஒரு தோராயமாக? எத்தனை வாட்டி எங்களால் கேள்வி கேட்டிருப்பீங்க சொல்லுங்கள் மிஸ். 10 வருஷமா? தோராயமாக எவ்வளோ வளரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வருஷம் வச்சா வளராது, 2வது வருஷமும் வளராது, 3வது வருஷமும் வளராது, 4வது வருஷம் வளராது, 5வது வருஷம் ஒரு சின்ன இலை மாதிரி விடுமா. அந்த சின்ன இலை மாதிரி விட்டது எப்போ? 5 நாள் இல்லையா? 5 வருஷம். அந்த 5 வருஷம் அது வளர்றதுக்கு அது உள்ளே இருக்கிற வேறு அது எவ்வளோ தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்குது, நம்ம அதை யோசிக்கணும். இது வந்து நேராக வளருது வெட்டிடுறோம் வச்சிடறோன்னு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்கிற ப்ராசஸ்லாம் ரொம்ப அதிகம். அது தன்னை உயர்வாக வளர்த்துக்கிறதுக்கு நம்ம அடி பேஸில் அது அவ்வளோ ஸ்ட்ராங்கு நம்மளை தயார்படுத்திக்குது. அதை தயார்படுத்திக்க 6 வாரத்தில் 80 அடி வளருமா. அந்த 5வது வருஷத்தில் 6 வாரத்தில் 80 அடி வளருமா. இன்றைக்கி நம்ம எத்தனை டகடகடன்னு வளர்ந்துட்டோம், அப்புறமா ஒன்றும் இருக்காது. இல்லை, நம்ம முன்னாடியே ஓடிட்டோம், நம்ம டயர்டாகும். நம்ம ஆண்டோட சமூகத்தில் அவருடைய அன்பை ருசி பார்க்க மெதுவாக ஓடி 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 அவருடைய எல்லாத்தையும் நம்ம கற்றுக்கிட்டு இன்பமும் சரி துன்பமும் சரி அவர் நம்ம கற்றுத்தர எல்லா பாடங்களும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு நம்ம தான் இப்போ அந்த மூங்கில் மரம். எத்தனை பேர் இப்போ விசுவாசிகள் நான் தான் அந்த மூங்கில் மரம்னு சொல்லிட்டு நம்ம அடிபேஸை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு நம்ம அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்படி. ஆனால் அது பாருங்கள், ஒரு 4 வருஷம் வளரவே இல்லை. அப்போ நம்ம என்ன நினைப்போம், நம்மளுக்கெல்லாம் பொறுமை இருக்காது, வச்சோடனே வளர்ந்துடணும். மிஞ்சி போனால் ஒரு 3 மாதம் 4 மாதம். இது வளர்கிறதுக்கு 5 வருஷம் டைம் எடுத்துக்குது. அப்போ தேவன் நம்மளை உருவாக்குறதுக்கு, நம்மளை உயர்த்துவதற்கு, நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறாரா, விட்டு இல்லை, நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு, நம்ம பேஸை ஸ்ட்ராங் பண்ணுறாரு. ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, இதில் இந்த மூங்கில் மரத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே புரியல. அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணுறேன், அம்மா கிளாஸில் இருக்கிறாங்க. அம்மா அப்படி விட்டாம்மா ஐயாவுக்கு சொல்கிறேன். ஐயா அந்த டைமில் எனக்கு ஃபோன் பண்ணி இதுதாம்மான்றாரு. சரிங்க ஐயா புரியுதான்னு ஒரு புரியுதுங்க ஐயா அப்படின்றது. ஒன்றுமே புரியல. எடுத்து பார்த்தா என்னென்னவோ வருது. ஐயா அதில் மூங்கில்னே பேர் வரலையே. அது வராது, நீ தான் வர வச்சுக்கணும் அப்படின்றாரு. சரிங்க நான் வர வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லின்னு இருந்தேன். எத்தனை பேர் இன்றைக்கி நம்ம அடி பேஸில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்படி இப்போ ஸ்ட்ராங்காக இருக்க போகிறோன்னு பார்க்கலாம். மூணாவது வசனத்தில் அதில் எப்படி இருந்துச்சான், ரொம்ப உயர்ந்ததுமாக இருந்துச்சான். அது மட்டும் இல்லை, அதில் வர தண்ணி எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைடில் வர தண்ணி எல்லாமே அதை அப்சர்வ் பண்ணிவிட்டு அது உள்ள ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டு அது ஒரு அந்த தண்ணி எதுலேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 2:11-14 வரையும். அந்த இடத்துல அங்கே வர நதியுமே அங்கே ஓடுற தண்ணியுமே எங்கே வந்திருக்குன்னு பார்த்தோன்னா ஏதேன் தோட்டத்தில் வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை 4ஆக பிரிச்சுருக்காங்க. அதில் அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும் தண்ணி தான் என்னதுன்னா இந்த இடத்துல ஓடுற தண்ணி சொல்கிறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, அது டீட்டெயிலாக சொல்லணுன்னா நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இருக்குது. அதை வீட்டில் போய்ட்டு வாசித்து பாருங்கள். ஆல்ரெடி இப்போ ரொம்ப டைம் ஆச்சு, நான் சீக்கிரமாக முடிச்சிடுறேன். இதில் அந்த எக்ஸாம்பிள் காட்டுறேன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா தாவீது. அவருடைய தாவீதினோட இதில் எப்படி உயர்ந்திருக்கிறாரு, அவர் எப்படி ஸ்ட்ராங் பண்ணி தன்னை உயர்த்திருக்கிறாரு அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 16:10-13 வரையும்.
கர்த்தர் என்ன சொல்கிறார் பார்த்தா, தாவீது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பான். எப்படி நல்லா நல்லா டிப்டாப்பாக பேண்ட் ஷர்ட் போட்டுன்னு பர்ஃப்யூம்ஸ்லாம் அடிச்சுக்கின்னு அப்படியே இருப்பாங்க. இல்லை, அவர் எப்படி ஒரு ஆடு மேய்க்கிறவர், ஒரு மந்தையை மேய்க்கிறவன் எப்படி இருக்கிறாங்களோ அப்படி தான் இருந்தாங்க. எடுத்துகிட்டு வந்த 7 பேருமே இவன் நல்லா ரெடி பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. ஆனால் ஆண்டவர் அவங்க 7 பேருமே தெரிந்து கொள்ளப்பட்டேன். இன்றைக்கி நம்ம ஒன்றுமே இல்லை, என்கிட்ட எந்த டேலண்ட்டுமே இல்லை, என்னால் முடியாதுன்னு இருக்கிற நம்ம உங்களையும் என்னையும் கொண்டு தேவன் தாவீதை போல உயர்த்திருக்கிறார். ஆமென். தாவீது போல நம்ம உயர்த்திருக்கிற தேவனுக்கு அதில் என்னென்ன 13ஆவது வசனத்தில் சாமுவேல் என்ன பண்ணுறாங்கன்னா தாவீதுக்கு, அது வாசிப்போமா? போதும்க்கா. ஆள் அனுப்பி என்ன பண்ணாங்க, ஃபஸ்ட்டு தாவீதை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இருந்த ஒவ்வொருத்தராக நம்மளை அந்த சாமுவேல் தான் நம்ப, இவங்களா ஏய் அவன் இல்லை இருன்றாரா ஏசப்பா இவங்களா என்னால் பொறுக்க முடியல, இவங்களா ஏன்னா ஒரு ஐட்டம் காத்துட்ருக்கு சாப்பிட்டு, அதனால் இவங்களா முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு. ஆனால் தேவன் அவங்களெல்லாம் நம்மளாம் வெளி தோற்றத்தை பார்த்து இவங்களா தான் இருப்பாங்க. ஆனால் தேவன் அந்த உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிறார். அந்த பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துன்னு தாவீது ஹைட்டில் தான் நம்ம வளர்ந்தவன் கிடையாது. அவர் மனசளவிலும் ஆவிக்குரிய ஆளுலும் அவர் வளர்ந்தவராக இருக்கிறார். தாவீது அவங்க அண்ணங்களை விட, அவங்க சகோதரர்கள் விட தாவீது வளர்ந்துருக்கிறாரு. ஆமென். நம்மளாம் ஹைட் வைஸில் தான் பார்ப்போம், நீ வளர்ந்துருக்கிறியான்னு. தேவன் இருதயத்தின் ஆழத்திலேருந்து அவருடைய இருதயத்தை பார்த்து இவன் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்திருக்கிறானா அப்படின்னு பார்க்குறாரு. அப்படி பார்த்துட்டு தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருனா சாமுவேலை நோக்கி, இவங்க யாருமே கிடையாது, இவங்க நின்றுட்டுருக்க ஒருத்தருமே கிடையாது, வெளியே இருக்கிற யாருமே கிடையாது, தகுதி இல்லாத நம்மளை உங்களையும் எண்ணியை கொண்டு தேவன் அந்த அபிஷேகத்தை, விலை மதிப்பில்லாத அந்த அபிஷேகத்தை கூப்பிட்டு இங்கே நிறுத்தி வச்சிருக்கிறாருன்னா நம்ம ஆண்டவரோட இதயத்துக்கு ஏற்றவளாக இருக்கிறோம். ஆண்டோட வாழ்க்கையில், ஆண்டோட சமூகத்தில் நம்ம வளர்ந்தவர்களாக இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தாவீதோட பயோஹிஸ்ட்ரி, நான் தாவீது மட்டும் பேசுகிறப்போ தாவீதுக்கு ஏன் தாவீது அவ்வளோ பிடிச்சிருக்குன்னு நான் பார்க்குறப்போ அவரோட டீட்டெயில்ஸ்லாம் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் இஸ்ரவேல் கோத்திரங்கள் யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் யாருன்னா தாவீது. அது 1 நாளாகவும் 2:13-15 வரையும் அதில் இருக்குது. ரூத் போவாஸ் தகப்பனாவிய கொள்ளு பேரன் யாருன்னா அவர் தான் தாவீது. நெக்ஸ்ட்டு ஈசா என்னும் தகப்பனுக்கு 8வது மகன் பிறந்தவன் தான் தாவீது. அது 1 சாமுவேலில் 16:10-11 வரையும் இருக்குது. அவர் வந்து பெத்லகேம் ஊரை சார்ந்தவர். யாருன்னா யார் தாவீது. சிங்கத்திடமும் கரடியிடமும் ஆடுகளை காப்பாற்றிய மேய்ப்பனவர். தன் இசையால் சவுல் பொல்லாத ஆவியை விரட்டி இசை அமைப்பாளன். மாம்ச மலையான கோலியாத்தை விழுந்த யுத்த வீரர். 1 சாமுவேல் 18:14 சொல்லுது, தாவீது தன் செயல்களெல்லாம் புத்திமானாய் நடந்து கர்த்தர் அவனோடு கூட இருந்தார்னு இருக்குது. அப்போது ஒவ்வொரு காரியத்திலும் ஏசப்பா தாவீது கூட இருக்கிறாரு, தாவீதோடு இருந்தார், தாவீது கூட நடந்தார், எல்லாமே ஆண்டவர் தாவீது கூட இருக்கிறாரு. அப்போது தாவீதை வந்து தேவன் எப்படி இருக்குன்னா உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் சாமுவேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் 2ஆம் ராஜா யாருன்னா அது தாவீது தானா. மனம் திரும்பியும் மன வருந்தியும் 75க்கு மேற்பட்ட சங்கீதத்தை எழுதியது யாருன்னா தாவீதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏசப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா தன் இருதயத்துக்கு ஏற்றவன் யாரை சொல்லியிருக்காருன்னா தாவீதை சொல்லியிருக்கிறாரு. தாவீது 40 வருடத்துக்கு மேலாக இஸ்ரவேலை அரசாட்சி செஞ்சாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. நெக்ஸ்ட்டு தாவீது பயன்படுத்திய கர்த்தர் இன்று உங்களையும் என்னையும் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். தாவீதை ஆசீர்வதித்த தேவன் இன்றைக்கு உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். தாவீதை உயர்த்திய தேவனுக்கு இன்று உங்களையும் என்னையும் உயர்த்த அவரால் கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? முடியும். அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்காக இது நான் சொல்கிறேன், தாவீது பற்றி எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மூங்கில் மரம் எப்படி அது ஹைட்டாக வருதோ, எப்படி அது பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு அதுக்கப்புறம் அது 80 அடி கிட்ட உயர்ந்து வளருதோ, அதே மாதிரி தான் நீங்கள் எத்தனை தாவீதுக்கு எல்லாமே கிடச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எதுவுமே கிடச்சிருக்காது.
அவனை பார்த்தா ஆடு மேய்க்க விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா பாசமாக பேசியிருக்க மாட்டாங்க, எதுவுமே ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, இது பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் தேவன் அப்படி இருக்கிறவங்கள தெரிந்து கொண்டு பட்டார். அது மாத்திரம் இல்லாமல் அது என்ன சொல்கிறேன்னா, நம்ம இப்போ ஏதாவது சொன்னோன்னா நம்ம உடனே நம்ம வீக் ஆகிடுவோம். இப்போ ஒன்று ஏதாச்சும் நான் சொல்கிறேன்னா கேட்டால் நான் ஃபிசிக்கலி மென்டலி நான் எமோஷ்னல் ஆகிடுவேன் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்காக தான் தேவன் நம்மளை அந்த 5 வருஷம் நம்மளை தயார்படுத்தியிருக்கிறார். எல்லாத்துக்காகவும், இந்த ஊழியத்துக்காகவும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, தேவன் நம்ம இந்த வருஷத்தில் நம்ம உயர்த்து போகிறாரு நம்ம வச்சுக்கலாமா? இந்த வருஷத்தில் தேவன் நம்மளை ஸ்ட்ராங் ஆக்குறாரு, நம்மளை உயர்த்தும்படி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறார் இந்த வருஷத்தில் தேவன் எங்களை உயர்த்த போகிறாரு? அமேன், அல்லேலூயா. அல்லேலூயா சொல்கிற மட்டும் தேசப்பாங்க உயர்த்துங்க. அமேன். அது மட்டும் இல்லாமல் மூங்கிலோட வலிமையெல்லாம் என்னன்றத பார்த்துடலாமா? எசேக்கியேல் 31:7. அந்த மூங்கில் மரத்தில் எல்லா மிருக ஜீவன்களுமே அதை குட்டி போடுறது, அங்கே வீடு கட்டுறது, அவ்வளோ ஒரு நிழல் தர இடமா அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல தான் எல்லாமே இருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு அந்த சுற்றி இருக்கிற அந்த மண்ணு கூட அந்த மரம் என்ன பண்ணியிருக்குமா, அவ்வளோ நீட்டாக வச்சுருக்குமா, உள்ளே அவ்வளோ சுத்தமாக வச்சுருக்குமா. அந்த மரத்தை பற்றி எல்லாமே எல்லோரும் ஒரு நல்ல ஒரு குட் இதுவாக தான் சொல்கிறாங்க. அது ஏன்னா எல்லாமே எப்படி சொல்கிறது, எல்லாமே அந்த போட்டிருக்கா உள்ளே நம்மளை மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மட்டும் மழை வளராமல் தன்னை சுற்றி இருக்கிற அந்த மண்ணு கூட அவ்வளோ அவ்வளோ நீட்டாக இருக்குமா. அந்த மண் அவ்வளோ ஈரமாக, அவ்வளோ மருத்துவ குணம் கூட இருக்குமா அந்த மண்ணில். அப்படியேப்பட்ட அந்த மூங்கில் மரத்தோட இலையில் அந்த கீழே எல்லாமே அப்படி இந்த மிருக ஜீவன்கள், அந்த வீடு எல்லாமே அங்கே இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா எசேக்கியேல் 31:6. அதான் எல்லாமே அதில் இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் மூங்கில் மரத்தோட வலிமை உறுதினா, மூங்கில் மரம் ரொம்ப வலிமையானது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூங்கில் மரம் என்ன இருக்குன்னா ரொம்ப ஹைட்டாக இருக்கும், உயரமானது, அதன் வேர்கள் ரொம்ப ஆழமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு மூங்கில் மரம் எப்படி இருக்குன்னா நிழல் தரும் தன்மை, அது நிழல் தரும் தன்மை சொல்கிறாங்க. மனித அன்பும் ஆதரவும் தர வேண்டும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. மூங்கில் மரம் நீண்ட காலமாக வாழும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்மளோட வாழ்க்கையில் கூட அப்போல்லாம் ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. கிறிஸ்டின் தான், சர்ச்சுக்கு வருவோம், ப்ரேயர் பண்ணுவோம், போவோம், அப்படி தான் இருக்கும். ஆனால் வீட்டில் போனால் எனக்கு சின்ன வயசில் அப்போனுமே தெரியாது, ஒரு சமாதானமே இருக்காது. நாங்களாம் எனக்கு தெரியாத வயசில் ஆனால் அழுவோம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னுவோம். அப்போல்லாம் அப்பா நினச்சலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம், அழுவோம். எப்படி இருந்தவர் ஆண்டவர் இங்கே நிறுத்தியிருக்கிறாரு. மீன் எங்களுக்கு அப்பா பார்த்தாலே பயமாக இருக்கும். வீட்டில் இப்படியே வச்சுன்னு மூஞ்சி வச்சுன்னு என்ன அப்படின்னாலே போதும், என் கண்ணெல்லாம் தண்ணி ஊற்றும். அப்படியெல்லாம் வாழ்ந்தார். குடிச்சிட்டு வந்தானா, யாருன்னா அடிச்சிட்டாங்கன்னா, எல்லாம் சண்டை போட போகிறாரா, எங்கே போகிறாரு, அப்படியெல்லாம் ஒவ்வொரு நாளுமே பயந்துட்டு இருப்பாங்க. சின்ன வயசில் ஒரு ஞாபகம் இருக்குது, அவர் தூங்கிட்டு இருக்கிறப்ப அம்மா ஸ்டூல் கீழே விழுந்துட்டு சொல்லிட்டு ஏந்து அதுக்கு அடித்தார். அப்படியெல்லாம் இருந்தார். இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்கி இன்றைக்கி சர்ச்சில் தேவன் உயர்த்த முடியாய், குடும்பமாய் ஆலயத்துக்கு வர முடியாய் தேவன் எங்களை உயர்த்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொன்றா நம்ம யோசித்து பார்த்தோம்னா நம்ம எப்படியெல்லாம் இருந்திருப்போம். அந்த மூங்கில் மரம் வளருன்னு எத்தனை பேர் நம்ம மிதிச்செல்லாம் போட்டு போயிருப்பாங்க. நம்ம வாழ்க்கையிலும் எப்படியெல்லாம் இருந்திருப்போம். இன்றைக்கி நம்ம இப்படி வளர்ந்துருக்கோன்னா தேவன் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. ஆமென். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒரு மூங்கில் பற்றி ஒரு பழமொழி இருக்குது, யாருக்குன்னா தெரியுமா? யாருக்குமே தெரியும், எனக்கே தெரியாது. அந்த பழமொழி பார்க்குறப்போ இந்த பழமொழியெல்லாம் இருக்குது எனக்கு அப்போ தான் தெரியுமே. வளைந்த மூங்கில் அரசன் முடிமேல், வளையாத மூங்கில்
களை கூத்தாடி காலின் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்குது. அது எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போ மூங்கில் மரம்னா கிரீடம் மாதிரி வச்சுப்பாங்களா, இல்லை அது வளரலாம் காலில் போட்டு நசுக்குவாங்களாம் அப்படின்லாம் யோசித்தேன். ஒரு வாட்டி வாசிக்கிறேன் பாருங்கள், நீங்கள் என்ன தெரிஞ்சால் சொல்லுங்கள். வளைந்த மூங்கில் அரசன் முடிமேல், வளையாத மூங்கில் களை கூத்தாடி காலின் கீழ் அப்படின்னா என்ன? நம்மளுக்கு தெரிஞ்ச வரையும் நம்ம என்ன யோசிப்போம்? நானும் அப்படி தான் ஐயா யோசித்தேன். ஆனால் அது கிடையாது. புரியல. அதுவும் இல்லை. என்னங்க ஐயா? அது என்ன பொருள்னா, மூங்கில் மரம் வந்து அது ஹீட் பண்ண அது எப்படி வேணால் நம்ம இஷ்டத்துக்கு அதை வளைக்க முடியுமா? எனக்கு அது இப்போ தான் தெரியும். அது வளைந்து முடியும். அது என்னன்னா, வளைந்து கொடுப்பவர்கள் உயர்ந்த இடத்துல இருப்பாங்களாம். அதுதான் சொல்கிறாங்க, வளைந்த மூங்கில் அரசன் முடிமேல். அதே மாதிரி அப்போ வளையாதது என்னன்னா, வளையாதவர்கள் தாழ்ந்த இடத்துல இருப்பாங்களாம். வளையாத மூங்கில் கழைக்கன் கூத்தாடி காலின் கீழ். அதுக்கு பொருள் இதுதான். அப்போது நம்ம என்னன்னா, அப்போ நம்ம வளைஞ்சி தான் போனோமா? இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் இடத்துல நம்மளை எவ்வளோ 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 தாழ்த்துறோமோ தேவன் அவ்வளோபடியாய் எப்படி உயர்த்துவார்? நான் சொல்ல, நான் மூங்கில் மரம் மாதிரியே உயர்த்துவார். ஆமென், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர வேண்டும். நம்ம மூங்கில் மரத்தை மாதிரி வளர வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி தான், இந்த பழமொழி மாதிரி தான் நம்ம வளைந்து இருக்கிறப்போ நம்ம தேவனுடைய தலைக்கு கிரீடமாக இருப்போம். நம்ம நீ என்ன நான் அப்படின்னா நம்ம காலும் கீழே தான் இருப்போம். அப்படி நம்மளை அப்படி விட மாட்டார். ஆனால் தேவன் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஃபார்முலா மாரி ஒரு வசனமும் இருக்குது. 1 பேதுரு 5:6. இப்போ தான் எனக்கு இந்த வசனம் புரியும். ஏற்ற காலத்திலே. ஆமென். 1 வருஷம் ஆனாலும் சரி, 2 வருஷம் ஆனாலும் சரி, 10 வருஷம் ஆனாலும் சரி, ஏற்ற காலத்திலே தேவன் நம்ம ரெடி பண்ணுவானா உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஆனால் அவர் என்ன சொல்ல, உயர்த்த மாட்டேன்னு சொல்ல, நான் உன்னை உயர்த்துவேன். அதுவரை என்ன பண்ணு, நீ ஸ்ட்ராங் ஆகிட்டே இரு, உன்னோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங் பண்ணு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இப்படிலாம் நம்ம நின்று பேசியிருப்போம்னு நம்ம வந்து தெரியாது நம்மளுக்கு. இப்படியெல்லாம் வருவோமா, அப்படியெல்லாம் நிற்குமான்னு சொல்லிட்டு இங்கே கொடுக்குற ட்ரைனிங் எதுக்குன்னா, ஐயா எப்படியாச்சும் இங்கே இருக்கிற மொத்த பேருமே பாஸ்டர் ஆக்கணும் தான் ஐயாவுக்கு ஆசை. ஆமென். யார் எல்லாருமே சின்னலேருந்து பெரிய நீ போறியாம்மா அப்படின்னு தான் ஐயாவோட ஆசை. ஆமென். நம்ம இங்கே தப்பாக பேசினாலுமே, நம்ம இங்கே திக்கி பேசினாலுமே, என்ன மாதிரி ஒன்றுமே பேசுறதுனால ஓட்டுறோம் போயிது, அதுமாரி பேசினாலுமே அவருடைய பலத்து கைக்குள் நம்ம அடங்கியிருக்கிறப்போ ஒரு நாள் தேவன் நம்மளை உயர்த்துவார். அது எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, அவர் நம்மளுக்கு வாக்கு கொடுத்துருக்கிறார், அவர் நம்மளை கண்டிப்பாக உயர்த்துவார்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கடைசியாக ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன், முடிச்சிடுறேன். ஒரு எரேசர் ஒரு பென்சில் கதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். பென்சில் எழுதிட்டே இருக்குமா, எரேசர் வந்து என்ன பண்ணுமா, தப்பாக எழுதுனதெல்லாம் அழிச்சிட்டே இருக்குமா. திருப்பி எழுதுமா, திருப்பி தப்பாக இருக்குதெல்லாம். ஒரு நாள் பென்சில் எரேசர் பார்த்து கேட்டுச்சான், நான் தான் இப்படி எழுதி தப்பாக எழுதிங்கிறனே, நீ ஏன் அழிச்சு உன்னை அழிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு பென்சில் பார்த்து கேட்டுச்சான். அதுக்கு எரேசர் சொல்லிச்சான், என் வேலையே இது தான், என் வேலையே நான் இதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கேன். நீ தப்பாக எழுதுன்னா அதை நான் சரி பண்ணுறதுக்காக தான் நான் இதில் வந்து நான் அழிஞ்சு போகிறேன்னா எனக்கு கஷ்டம் கிடையாது, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படி சொல்லிட்டு சொல்லிச்சான். அப்படி நான் அழித்து நீ ஏந்து நீ வெற்றி பெற்றினா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற மாதிரி எரேசர் சொல்லிச்சான். அப்போது அந்த இடத்துல அந்த எரேசர் தான் யார்? நம்ம ஏசப்பா. அந்த பென்சில் தான் யார்? நம்ம எப்படின்னா அழிச்சின்னு போட்டோம், நம்ம எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நாள் நம்ம என்ன ஆகிடுவோம், நம்ம கூறு மக்கி போய்டும், நம்ம கூறு வஞ்சி போயிடும். ஐ சீவத்துக்கு ஷார்ப்னர் கூட இருக்காது. இன்றைக்கி அவர் நம்மளை எவ்வளோ அழிச்சிக்கிட்டு நம்மளை அழைச்சி நம்ம திருத்துறாரோ, நம்மளை திருத்துறாரோ, அதே மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆண்டோர வாழ்க்கையில் நம்ம தப்பாக எழுதுனா அந்த எரேசர் வந்து அழிஞ்சு இதுவாகிடுமா? இல்லை, அப்படியே தானே இருக்கும். அப்போது நம்ம ஆண்டவருடைய வாழ்க்கையிலையும் சரி,
நம்ம செய்த தவறுகள்லாம் இனிமேலும் சரி இதெல்லாம் பண்ணி தாண்ட நம்ம என்ன பண்ணுறாரு, இன்னமும் பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. அந்த மூங்கில் மரத்தை போல் நம்ம வளர்கிறதுக்கு ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளுமே சரி தேவன் நம்மளை ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒரு வசனம் மட்டும் வாசித்து நம்ம முடிச்சிடலாம். எசேக்கியேல் 31:5. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த வசனம் புரிஞ்சிச்சுன்னு தெரியல. அது தண்ணீர்கிட்ட நம்ம இருக்கிறப்போ அது வளர்ந்து அது நல்ல எல்லையெல்லாம் கொடுத்து அது நல்லா பசுமையாக இருந்து நல்லா வளர்ந்து அப்படியாக அது உயர்ந்து இருக்கிறது. இன்றைக்கி நம்ம தேவனுடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவேற்றும் போது அவர் நம்ம கூட இருக்கிறப்ப என்ன ஆகும்னா நல்லா வளர்ந்து நல்லா பசுமையாக இருந்து தேவன் நம்மளை அப்படியாய் இப்படி இல்லை இப்படி பார்க்கும்படி தேவன் நம்மளை உயர்த்த போகிறார். ஆமென், அல்லேலூயா. ஒரு விஷயம் எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி